வணக்கம். நான் உங்கள் அட்வொகேட் சுந்தர். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருப்பூர் வரதட்சணை கொடுமையில் சூசைட் பண்ணிக்கிற ரீசனே தெரியும். அவங்களோட அப்பா அம்மா யார் மாப்பிள்ளையோட அந்த பையனோட அப்பா அம்மா பையனை அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ நிபந்தனை ஜாமீன் கொடுத்துருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டு. என்னன்னா காலையிலையும் சாயங்காலத்தும் போலீஸ் ஸ்டேஷனில் சைன் பண்ணும் அப்படின்னு பல கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பெருசு டைம் ஆயிடுச்சு. ஒரு 3 மாதம் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நடந்து பெயில் கொடுத்ததுனால ஒன்றும் விடுதலை ஆயிட்டாங்கன்ட்டுல இந்த கேஸ்ல வந்து நிபந்தனைகளோட ஜாமீன் கொடுத்துருக்காங்க. ஜெயிலு இருந்தால் கண்டிப்பாக பெயில்னு இருக்குங்க. கேஸு சீக்கிரமா முடிப்பாங்க. நான் வந்து கேஸ் முடிஞ்சு போச்சு, உங்க மேலே தப்பே இல்லைன்னு சொல்ல, பெயில் தான் கிடச்சிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா பொண்ணோட அப்பா மேலே தப்பு இருக்கு. ஒருத்தவங்க வீடியோ போடுறாங்க ஒரு லேடி. இது வந்து முழுக்க பையனோட அப்பா அம்மா காரணம் இல்லை, முழுக்க காரணம் இல்லை, காரணமே இல்லைன்னு சொல்ல, முழுக்க காரணம் இல்லை, பொண்ணோட அப்பாவும் காரணம். என்னன்னு பார்த்தீங்கன்னா என் பொண்ணு ஒருத்தனுக்கு ஒருத்தி வாழ்ந்துட்டா, அந்த நினைப்புல செத்துட்டா அப்படின்றாங்க. அப்போ இவங்களுக்குள்ள முன்னாடி ஃபேமிலி டிஸ்பியூட் ஏதோ பர்சனல் வெஞ்சன்ஸ் இருந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பையனோ அவங்க அப்பா அவங்க பிடிக்கல, டைவர்ஸ் பண்ணின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பையனும் பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க, டைவர்ஸ் பண்ணிடுவான்ற ஒரு பண்ணிடலாம்ன்ற ஒரு ஒரு நினைப்புல அந்த பொண்ணுக்கு பிடிக்கல என்னமோ. இதை காரணம் காட்டி வரதட்சணை காரணம் தான் காமிக்க முடியும் காட்சி சூசைட் பண்ணிச்சா. ஏன்னா அவங்க அப்பா சொல்றத பார்த்தீங்கன்னா ஒருத்தனுக்கு ஒருத்தி, அவங்க வேற யாராவது கல்யாணம் பண்ணிக்கிறா அது அவங்களோட விருப்பம், அவர் தனி பெற்றோட விருப்பம், 2வது கல்யாணம் பண்றது அப்படிங்கிற வெளிப்படையா. அப்போ அவங்க பொண்ணோட அப்பா காரணம்னு நினைக்கிறேன். ஏன் ஒரு என்ன சொல்றது, எனக்கு தோன்றது, யாருனாலும் தோணலாங்க. என்னோட அபிப்பிராயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த அவன் பொண்ணோட அப்பா பேசுனது ரிசர்ன் அப்பாவோட தப்பு தான் 60% இருக்கு, 50% இருக்கு. இன்னொரு 50% நிஜமானவே வரதட்சணை கேட்டுக்கலாம், இல்லை குடும்பப்படுத்திருக்கலாம். அது விசாரணை தெரியணும், ட்ரையல் தெரியும், கோர்ட்ல விசாரணைகள் ஏற்றி விசாரணை பண்ணும்போது தான் தெரியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வெளிப்படையாக சொல்றாரு, என் பொண்ணு ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு ஒரு மனசுல நினைச்சுக்கிட்டு செத்துட்டா அப்படின்றாரு. ஆக்சுவலி அப்ப செத்தப்ப கூட கோவத்துல ஆத்திரத்துல உண்மை வரும். என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் தான் சொல்றாரு வரதட்சணை குடும்பம் செத்த சொல்றதுக்கு அப்புறம் தான் அடுத்த விஷயமே அடுத்த பாயிண்டே சொல்றாரு. வரதட்சணை குடும்பம் செத்தாரு. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வேர்ட் சொன்னபோது ஃபர்ஸ்ட் லைனு ஒருத்தனுக்கு ஒருத்தியார் நினைச்சா அதை நினைச்சிட்டே செத்துட்டா அப்படின்னா, அடுத்த லைனு அவன் அந்த பையன் யாருனாலும் கல்யாணம் பண்ணிக்கான், தனிப்பட்டவரோட விருப்பம், இதுல யாரும் குறுக்கிட முடியாது, இவரே சொல்றாரு. அப்போ உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க டைவர்ஸ் பண்ண போறோம், உங்க பொண்ணோட ஆக்டிவிட்டி சரியில்லை, இல்லை எங்களுக்கு பிடிக்கல, எங்க மேலே தப்பா இருக்கோம், நாங்க டைவர்ஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க இருக்கும்போது பொண்ணு தேட ஆரம்பிச்சிருக்கலாம் அவங்க அப்பாவா. இல்லை இந்த பையனுக்கு இன்னொருத்தவங்க அஃபேரோ இன்னொருத்தவங்க லவ்வோ இருந்திருக்கலாம். நான் இவங்க தான் சொல்ல, இல்லை இந்த பொண்ணுக்கு வெளிப்படையா சொல்லியிருக்கலாம் அவங்க அப்பா கிட்ட, அப்பா என்ன டைவர்ஸ் பண்ண போறாங்க, அதனால வேற கல்யாணம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதனாலதான் வெளிப்படையா சொல்றாரு அவங்க பண்றது அவங்களோட விருப்பம் அப்படின்ட்டு. ஆனா என் பொண்ணு சேர்த்துட்டா ஒருத்தனுக்கு ஒருத்தி இருந்து அப்படின்னு சொல்றாரு. அதுல என்ன தெரியுது, அப்போ டைவர்ஸ் பண்ண போறாங்க, வேற கல்யாணம் பண்ண போறாங்கன்னு ஒரு விஷயம் வந்திருக்கு. அப்போ இவர் என்ன பண்ணிருக்கணும், போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள இவர் அந்த பொண்ணையும் பையனையும் கூப்பிட்டு வச்சு பிடிக்கலையா 2 பேரும் வேலைக்கு கிளம்பி, அப்பா அந்த பொண்ணோட வாழ்க்கை தப்பிச்சிருக்கும். இந்த பொண்ணோட தப்பா என்னன்னு இனிமேல தெரியும். மேக்சிமம் தப்பு எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணோட அப்பா தான். ஆக்சுவலி நான் வந்து அப்படிதான் இருக்குன்னு சொல்லுங்க, தப்பே அந்த அப்பா தான் சொல்ல, அந்த அப்பாவும் ஒரு தப்பு தான், காரணம் தான். ஏன்னா நான் இருக்கேம்மா வந்துருமான்னு சொல்லியிருக்கணும், அந்த இடத்துல தோல் கொடுத்துருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தி என் பொண்ணு நினைச்சு செத்து போயிட்டான்றது வந்து காரணம் அதா கூட இருக்கலாம். முழுக்க வேற என்ன சொல்லி அவங்கள மாட்ட வைக்கிறது தெரியாம அந்த பொண்ணு அவன் அப்பாவை காப்பாத்திட்டு வாட்ஸ்அப்ல ஆடியோ அனுப்பிச்சு, அப்பா வேற வழி இல்லப்பா, எங்க அப்பா காரணம் இல்லை, வரதட்சணை கொடுமை டார்ச்சரு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சூசைட் பண்ணியிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்பா காப்பத்துக்கிட்டு வேற வழி இல்லாம வேற கல்யாணம் பண்ணிக்க போறான் அப்படின்னு சொன்னா, வேற பொண்ணோட அஃபேரு இல்லை கல்யாணம் பண்ணிக்க போறான்னு சொன்னா கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது. இவங்களை உள்ள தூக்கி வைக்க மாட்டாங்க, நம்ம செத்தாலும் இவங்களை விடக்கூடாதுன்னு ஒரு மனசுல ஒரு எண்ணம் வந்ததுனால வரதட்சணை குடும்பம் கேட்டாங்க, குடும்பப்படுத்தினாங்கன்னு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அப்பா சொல்றத வச்சு நான் சொல்றேன். விசாரணையில இது கண்டிப்பா வரும், வெளில குறுக்கு விசாரணையில
என்னன்னு பாத்தீங்கன்னா, என் பொண்ணு ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு செத்து போயிட்டா, அவன் அந்த பையன் யார வேணா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அது தனிப்பட்ட விருப்பம்னு சொன்னாங்கன்னா, இதுல எங்க இருந்துங்க இருக்கு? ஆக்சுவலி கொடுத்துருக்காங்க, காரு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. அவங்க கேட்டு கொடுத்தாங்களா, இவங்க கொடுத்தாங்களான்னு தெரியல, கொடுத்துருக்காரு பொண்ணோடப்பா. அவங்களும் வெல் செட்டில் ஃபேமிலி, இவரும் கொடுத்துருக்காரு. கேட்டுதான் கொடுத்தாரா இல்ல கேட்காம கொடுத்தாரா, இவரே கொடுத்தாரான்னு தெரியல. நான் கொடுக்கவே இல்லைன்னு சொல்ல, காசாகட்டும் நகையாகட்டும் காராகட்டும் இவர் கொடுத்துருக்காரு, அது உண்மைதான். என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் கேட்டு கொடுக்கறதுக்கும் இவரா கொடுக்கறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால நான் என் மனசுல பட்ட வரைக்கும் என் அபிப்பிராயங்கள் மேக்சிமம் 50-50 கூட இந்த பொண்ணோட அப்பாவோட தப்புகள் 50% இருக்குங்க. நான் ஃபுல் தப்பு அவங்க அப்பா அம்மான்னு சொல்ல, பையனோ அப்பா அம்மான்னு சொல்ல, பையன் சொல்ல, தப்புகள் இருக்கலாம். ஆனால் மேக்சிமம் டு மேக்சிமம் ஒரு 50% தப்பு அவங்க பொண்ணோட அப்பாவும் இருக்குங்க, கண்டிப்பா இருக்குங்க. ஏன்னா அவரே விட்டாரு. அந்த அவர் போட்ட வீடியோல கிளீனா தெரியுதுங்க. வக்கீலா இருந்ததுனால நாங்க எப்படி கிராஸ் பண்ணுன்னு சொல்றேன், அவர் வாய் விட்டதுனால சொல்றேங்க. நம்ம சேனல்ஸ் இப்ப என்ன சொன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டு அவங்க 3 பேருக்கு பெயில் கொடுத்துருக்காங்க, கண்டிஷன்ஸ் பெயில், சில நிபந்தனைகள் விதிச்சு பெயில் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது முழு வீச்சில் விசாரணை பண்ணதுக்கு அப்புறம் தெரியுதுங்க தப்பு என்னதுன்னா. அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.